எந்த இடங்க சார்? ஸ்பாட்டுங்க ஜங்கிள் நெஸ்ட் ரிசார்ட். 20 மினிட்ஸில் போயிடும் சார். மேலே இருக்கிறங்க வியூ பாயிண்ட்லிங்க. மூர்த்தி கிரவுண்டை கிளியர் பண்ணுங்க. போங்க போங்க, தள்ளுங்க தள்ளுங்க, கழிவிடு தள்ளுங்கப்பா தள்ளுங்கப்பா. எப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? சார் அது பிளட்டு ரொம்ப லாஸ் ஆகிருக்கு. மெட்டல் ரோடு ஏதோ வச்சு அடிச்சிருக்காங்க. சுத்தியில் அந்த மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். எவிடன்ஸ் எடுத்தீங்களா சார்? எம்டி கவராக இருந்துச்சுங்களா? மூர்த்தி இங்கே வாங்க, அவங்கள கூப்பிடுங்க. ஐயா கூப்பிட்றாங்க, வாங்க ஐயா. போலீஸ்கார் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணீங்க சார்? நான் தான் சார் இன்ஃபார்ம் பண்ணேன். சரி நீங்கள் கிளம்புங்க. நீ தான் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியா? ஆமாங்க சார். நீ எதுக்கு இங்கே வந்த? சார் நான் வந்து மேகசின் ஃபோட்டோகிராஃபரு. காலையில் இந்த பக்கம் ஃபோட்டோ எடுக்க வந்தேன். ஐடி கார்டு கொடு ஃபஸ்ட்டு. எந்த கொரியர்னு பார்த்தியா? சார் எந்த கொரியர்னு தெரியல, ஆனால் ஜங்கிள் கொரியர்னு நினைக்கிறேன். மூர்த்தி இவர்கிட்ட இதை கொடுத்துருங்க. இவர் அட்ரஸ் எழுதி வாங்கிக்கிங்க, சரியா? ஜங்கர் கொரியர் போய் இந்த ஏரியாவில் யார் டெலிவரி பாய்னு பார்த்து கூட்டிகிட்டு வாங்க. இவன் தான் சார். இந்த ஏரியாவுக்கு நீயாப்பா கொரியர் பார்க்குற? ஆமாங்க சார். இந்த வீட்டுக்கு நீயா டெலிவரி பண்ண? ஆமாங்க சார். எத்தனை மணிக்கு பண்ண? காலையில் 6. காலையில் 6 மணிக்காப்பா டெலிவரி பண்ணுவாங்க. முன்னூற்று நாள் டெலிவரி சார். டிலே பண்ணிட்டோங்க சார். வேறு எதாவது இங்கே பார்த்தியா? இல்லை சார். மூர்த்தி எனக்கு இவன் மேலே பார்த்தா சந்தேகமாக இருக்கு. இவனை ஜீப்பில் ஏற்றுங்க. ஓகே சார். சார் சார் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்லு. யாருப்பா நீ? கொண்டா. இவங்ககிட்ட அட்ரஸ்ஸு இதெல்லாம் எழுதி வாங்கிக்கிங்க. கூப்பிட்றப்ப வரணும் தம்பி, சரியா? போங்க போய் வாங்கிக்கிங்க, போங்க. ஹலோ இளங்கோ சார், பொக்காபுரமில் மர்டர்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்னென்னு போய் பார்த்து ரிப்போர்ட் பண்ணுங்கள்.
காலையில் நடந்த 2 கொலையும் ஒரே ஆள் தான் பண்ணியிருக்கணும். கொலை பண்ணிட்டு ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு போயிருக்கணும். என் கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் அடுத்து அவன் கொல்ல போகிறது மூர்த்தி. அங்கே யாரோ போகிற மாதிரி இருக்குது பாருங்க. எங்கள் அப்பா தமிழ்ச்செல்வன் ஞாபகம் இருக்கா? செந்தமிழ் டிவி நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நாம் தமிழர் எழுச்சி இயக்கத்தின் தலைவரான திரு தமிழ்ச்செல்வன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். பேட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இதே ஊர் தான். என்னோடய மனைவி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இப்போ நானும் என் பையனும் மட்டும்தான் இருக்கிறோம். தமிழர் எழுச்சி இயக்கத்தை ஆரம்பித்து எவ்வளோ வருஷங்களாச்சு? நான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் ஆச்சு. உங்கள் இயக்கத்தோட கொள்கைகள் தான் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், இந்த நாட்டில் மது இருக்கவே கூடாது. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது மதுவிலக்கு மட்டும் உங்கள் இயக்கம் முன்வைக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன? எப்படி எவ்வளவோ பிரச்சனையா? அத்தனை பிரச்சனைக்கும் காரணமே குடிதானே. கொலை, கற்பழிப்பு இதெல்லாம் எங்கிருந்து நடக்குது? குடியினால தான் நடக்குது. 80% ரோடு ஆக்சிடென்ட் இன்னைக்கு குடியினால தான் நடக்குது. மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து குடிக்கு அடிமையாக்கி சிந்திக்க விடாமல் பண்ணியிருக்கு நம்ம கவர்மெண்ட். இப்போ எங்களோட ஒரே ஒரு நோக்கம் மதுவை ஒழிக்கிறது மட்டும்தான். நேற்று ஒரு டாஸ்மார்க்கில் உங்கள் இயக்க போராட்டம் நடத்தும்போது போலீஸ் தடியடி நடத்துனாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், சோமனூரில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் பக்கத்தில் டாஸ்மாகில் போராட்டம் பண்ணோம். இங்கே எல்லாமே தலைகீழாக நடக்குது. கல்வி தர வேண்டிய கவர்மெண்ட் டாஸ்மாக் நடத்துது. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் கல்வி கொடுக்குறாங்க. டாஸ்மாகில் இருக்கிற குடியாரங்கிட்ட இருந்து மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய போலீஸ் மக்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு தருது. ஸ்கூலுக்கு பக்கத்தில் டாஸ்மார்க்கா, அதை பற்றி நீங்கள் புகார் கொடுத்தீங்களா? நியூ இயருக்கு பல லட்சம் டார்கெட் வச்சு மதுபானம் விற்கிற கவர்மெண்ட்டுக்கிட்ட பலமுறை புகார் கொடுத்தும் பயனும் இல்லை. இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் நினைக்கிறீங்க? மக்கள் தான், வேற யார்? சிறந்த அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்காமல் 1000க்கு 2000க்கு ஓட்டு விற்றா இப்படித்தான். அவங்க நம்ம காசை வாங்கி நமக்கே கொடுக்குறாங்க. அது புரியாமல் நம்ம உரிமையை விட்டு கொடுத்துட்றோம். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? ஏன் முடியாது? கண்டிப்பாக முடியும். இன்னைக்கு இப்போதைக்கு நாங்கள் 10 பேர் தான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக இந்த மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா நிச்சயமாக இதை தடுக்க முடியும். கடைசியாக மக்களுக்கு நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? எல்லாமே வேடிக்கை தான் நமக்கு நடக்கிற வரைக்கும். இன்னைக்கு 16 வயசு பையன் டாஸ்மாகில் குடிச்சிட்டு போதையில் விழுந்து கிடக்குறான். அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாகை முதல்ல ஒழிக்கணும். அதுக்கு மக்கள் எல்லாரும் ஒன்று சேரணும். இப்போ அரசியல் கட்சி, ஜாதி, மதம்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரிஞ்சிருக்கிறோம். நாங்கள் எந்த அரசியல் கட்சியும் கிடையாது. ஆனால் மக்கள் எல்லாரும் நம்ம ஒன்று சேர்ந்தோம்னா கண்டிப்பாக இந்த மதுவை ஒழிக்க முடியும். வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதை கூறிக்குவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா, உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழித்தமிழா, நாளை ஒரு போராட்டம் வீதிக்கு வாத்தோலா, ஒன்றிணைவோம் மதுவை ஒழிப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. ஹலோ இளங்கோ சார், இந்த செந்தமிழ் டிவியில் நடந்த இன்டர்வியூ பார்த்தீங்களா? அதை பற்றி பேசணும். பார்ட்னர் 2 பேரும் தோப்புக்கு வந்துட்டாங்க. நீங்களும் வந்துடுங்க. தமிழ்ச்செல்வ இன்டர்வியூவை பார்த்தீங்களாயா? என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கான்? ஆமாங்க, பார்த்தா பெரிய புடிங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஆமாய்யா, மக்கள்லாம் சேர்த்து அங்கே ஒரே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. யோ போலீஸ் வாயா. கூட்டம் சேர்றதுக்கு மட்டும் விட்டுறாதீங்கய்யா, பெரிய பிரச்சனையாயிரு. அப்படிதான் இடைஞ்சலாக இருந்தானா அவனை போட்டு எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. போடுற ஈடுன்னு பேசாதீங்கயா, இதான் பிரச்சனையாகிற போகுது. கேஸ் என்ன கேஸாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுருங்க. போட்டுடலாமா? இன்னைக்கு போடுறோம். ஊர் கூட்டத்தை சேர்த்திட்டு என் பாரை க்ளோஸ் பண்ணுறியாடா? பாடு போட்டு எரிஞ்சிருவேன்டா. டேய் கடைசி வாய்ப்பு தரேன், இயக்கத்தை கலைச்சிட்டு ஓடிடு.
தேடிச் சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடித் துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து கொடுங்கூற்றுக்கிறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? நான் அந்த பால் தானே வேலை செய்கிறேன். அப்படியா? அப்போ எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்ல என்ன பண்ணும்? அந்த 3 பேர்த்தையும் தனித்தனியாக கூப்பிட்டு வரணும். கண்டிப்பாக கூப்பிட்டு வரேண்ணா. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?